ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கள்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கு இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் ரோல் தான் செய்ய போகிறேன். பன்னீர் ரோல்ன்னு சொல்லலாம், பன்னீர் என்னென்னு சொல்கிறது, பன்னீர் ரொட்டின்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வைக்கிறதான் பேர் நண்பர்களே, சரியா? வாங்க செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு பன்னீர் ரோலை செய்யலாம். அதுக்கு வந்து பராட்டாக்கு மாவெல்லாம் குழச்சி வச்சிட்டேன். பார்த்தீங்களா, குழச்சி இந்த மாதிரி வடிவாக தேய்ச்சி மடித்து வச்சாச்சு. ஏற்கனவே பராட்டா வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நண்பர்களே, அதால் நான் இதை எடுக்கலை, சரியா? இப்போ முதல் பராட்டாவையும் சுடணும், அதுக்கு பிறகு அங்கால பன்னீரையும் ரெடி பண்ணணும். இதில் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன், தயிர் கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், இதோட உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம். இதில் வந்து பன்னீர் எடுத்துருக்கேன், 2 பேக்கெட் எடுத்துருக்கேன் பன்னீர். இதை வந்து இதில் சேர்ப்போம். அதே மாதிரி மற்றது இந்த இதை நல்லா கலந்துடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயிலும் சேர்ப்போம். உங்கள்ட்ட ஒலிவ் ஆயில் இல்லாட்டிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதோட கொஞ்சமாக தேசி புளியும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதையும் கலந்துடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி விடுவோம். இதில் வந்து பாருங்க கொஞ்சமாக வெங்காயம், இதோட வந்து கட்டத்தூள் ஒரு கொஞ்சம், தேசிக்காய் புளி, இப்போ இது நல்லா கலந்து விடுவோம். இப்போ இதுவும் இருக்கட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கலந்து. இனி வந்து இங்கால சட்டியை வச்சுட்டேன், சூடாகிட்டு இதில் கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். இனி இதில் வந்து வெங்காயம், குடமிளகாய், கேப்சிகம் 2 கலரில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும். சிவப்பு கலருக்கு ஒரு விலை நண்பர்களே, மஞ்சள் கலருக்கு ஒரு விலை, தெரியுமா இந்த குடமிளகாய்? இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இங்கே வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தானே, அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். அப்படியே நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த எண்ணெயில். இங்கே தோசைக்கல் சூடாகிட்டு பரோட்டாவையும் போட்டு எடுப்போம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு முதல் தேய்ச்ச பரோட்டாவை எடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சி விடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்படி சப்பாத்தி கட்டையால் கூட தேய்ச்சி விடலாம். இங்கால தோசைக்கல் சூடாகிட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் போடுவோம். ஒரு பக்கம் அவியட்டும். இப்போ திருப்பி போடுவோம். மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு விடுவோம். அங்கே அவியட்டும். அப்படிங்களா, இப்போ சூப்பராக பரோட்டா ரெடி. இனி இதை இப்படியே சூட்டோடையே கையால் நல்லா இறுக்கின மாதிரி அடித்து விட்டுறணும்.
சரிங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடாட்டு சுட்டு எடுப்போம். உங்களுக்கு இது சூட்டோட கையால் இப்படி அடிக்கிறது கஷ்டமெண்டா நீங்கள் அப்படியா சும்மா கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் பன்னீர் ரெடி ஆகிட்டு பாருங்க. இப்படியே வதங்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு. இது நல்லா விட்டு இந்த பன்னீரில் தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும், அந்தளவுக்கு வதக்கி விடணும். இப்போ ரெடி ஆகிட்டு இதை இறக்குவோமா. இப்போ வாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்க, பன்னீர் ரெடி ஆகிட்டு, அதுக்கு பிறகு பராட்டா ரெடி ஆகிட்டு, அதுக்கு பிறகு இங்கால வெங்காயம் இது ஒன்று எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் போடணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் இருக்குது, அது கொஞ்சம் போடணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தக்காளி சாஸ், கொஞ்சமாக உங்கள்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் அதுவும் கூட போடலாம். மயனஸ். ஓகே. அதுக்கு பிறகு எடுத்து இப்படி ரோல் பண்ணணும். பார்த்தீங்களா? இதுதான் பன்னீர் ரோல். இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியான். ஓகே. இப்படி வச்சுட்டு இதில் வந்து இந்த பன்னீரை வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு வெங்காயம், இது வந்து தக்காளி சாஸ், இதில் வந்து கொஞ்சமாக மயோனைஸ், இப்படியே சுற்றி எடுக்கணும். பாட்டியா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த மாதிரி செஞ்சு எடுப்போம். இப்போ வாங்க சாப்பிடலாம். பன்னீர் ரோல் இப்படியே தான் சாப்பிடணும் மேலே தம்பி. வேறுங்க எப்படி சாஃப்டாக இருக்கேண்ணே. ஆமாம், கதைக்கு வாய் வருது இல்லை, என்ன அப்படி டேஸ்டாக இருக்கும். வேறலாம் கண்டுபிடிச்சானே. இந்த குடமிளகாட இனிப்பு, தக்காளி சோஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு சுவையாக இருக்குது. நான் அன்றைக்கி டொமேட்டோ சோஸும் மயனஸும் தான் சேர்த்துனா, உங்களுக்கு விருப்பம்னா க்ரீன் சில்லி சோஸை, நான் பச்சை மிளகாய் சோஸன் அது கூட நீங்கள் சேர்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு ஆர்டர் பண்ணின நண்பர்களே அதில் வந்து ஒன்று கேன்சல் ஆகி ஊபரில் என்ன அதால் அது எடுக்கல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேருங்க. ரொட்டியை பாருங்க வந்துங்களா. செம்ம. இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு போயிடும். அப்படி டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விட்டால் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெட்டடா இங்கே இல்லைங்களா? எப்படி இருக்கலாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது.